நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஸ்கூல் லைஃப் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். என்னதான் படிக்கிற காலத்துல நம்ம பாலா சார் படத்தோட படுபயங்கரமா இருந்தாலும் கூட அது முடிச்சு வெளிய வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். அதுவும் குறிப்பா இந்த 96 இனிது இனிது இந்த மாதிரி படங்கள்லாம் பாக்குறப்ப நமக்கு அந்த மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சாலும் கூட நமக்கு ஸ்கூல் ஞாபகம் ரொம்பவே வரும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. சோ நம்ம லைஃப்ல கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் மறுபடியும் அந்த ஸ்கூல் லைஃபுக்கு போகணும்னு யோசித்து பார்த்திருப்போம். ஆனா இங்க நம்ம 35 வயசு ஹீரோ மறுபடியும் அந்த ஸ்கூல் வயசு பையனாவே மாறி அவர் பையன் பொண்ணு கூட உட்காந்து படிச்சுக்கிட்டு பாப்பல. ஒன்லைனே சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க. படம் இன்னுமே வேற லெவல்ல ஃபன்னா ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது யோர் மைண்ட் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு வெறியோட பாஸ்கெட் பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்ப நம்ம ஹீரோட கோச் வந்து போதும்டா மேட்ச் விளையாடுறது கொஞ்சம் சக்தியை மிச்ச வை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் வந்து பாக்குறாங்க. அவங்க முன்னாடி நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன்னா உன்னை கண்டிப்பா அவங்க யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதனால நீ எப்பயும் போல விளையாண்டாலே போதும், ஏன்னா நீ எப்பவுமே நல்லா தானே விளையாடுவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் சரி கோச் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல. அப்ப அந்த மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. அப்படி இவங்க எல்லாம் குரூப் போட்டோக்கு நிக்கிறப்ப நம்மள மாதிரியே அந்த டீமுக்கு பந்து பொறிக்க போற ஒருத்தர் இருப்பான் போல. அவனை காணோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ அவன் வரட்டும் அப்படின்னு சொல்ல, டே அவன் பந்து பொறிக்க போறேன்டா அப்படின்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பரவாயில்ல, அதனால என்ன, அவனும் நம்ம டீம் பிளேயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் குரூப் போட்டோ சேர்த்துக்கிட்டு எல்லாருமே சூப்பரா ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. அப்படியே அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது நம்ம ஊர்ல எல்லாம் இந்த கிரிக்கெட் மேட்சோ கபடி மேட்சோ நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சாமியை கும்பிட்டு 4-5 பக்தி பாடல போட்டுக்கிட்டு அந்த டீம் பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, 50 சில்க் சிம்தா மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த டீம் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் பூஸ்ட் ஆகுறாங்களோ இல்லையோ, ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா பூஸ்ட் ஆயிடுவாங்க போல. ஏன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த ஹைஸ்கூல்ல இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் போய் 2 ஸ்டெப் போடுறாப்ல. அப்ப நம்ம ஹீரோவோட ஆள் வந்துடுறாங்க. அதாவது அவங்க லவ்வர். நம்ம ஹீரோவோட பேரு மைக், நம்ம ஹீரோயின் பேரு ஸ்கார்லெட். அப்படி நம்ம ஹீரோயினை பார்த்தது நம்ம ஹீரோ அவர் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ட, யார் அந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஃப்ரெண்டு, ஏண்டா வேணும்னே பண்ணாதடா, அது உன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியாதாக்கும் அப்படின்னு சொல்லி போடுறேன். நம்ம ஹீரோவும் ஆமால அது என் கேர்ள் ஃப்ரெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு வேமா அவர் கேர்ள் ஃப்ரெண்ட்ட ஓடுறாப்ல. அங்க போய் பார்த்தா அவங்க என்னமோ பேண்ட்டுக்குள்ள கட்டரம்பு புகுந்த மாதிரி ஒரே டென்ஷன்ல இருக்காங்க. நம்ம ஹீரோவும் என்னாச்சு ஏன் இப்படி இருக்கன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும்ல, நீ மேட்சை முடிச்சுட்டு வா பேசிக்கிறோம், ஏன்னா இன்னைக்கு உனக்கான டே, இது உன்னோட மேட்ச், நீ கண்டிப்பா இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போறான். நம்ம ஹீரோவும் எவ்வளவு துருவி கேட்டு பாக்குறான். எதா இருந்தாலும் சொல்லு, மறைக்காது, நம்ம ஹீரோயினும் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதே டேப்பர் கட் மாதிரி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாப்ல. ஆனாலுமே மனசை கேட்கல, மறுபடியும் வந்துடுறாப்ல. இல்ல நீ சொல்லலைன்னா எப்படி என்னோட டே என்னால என்ஜாய் பண்ண முடியும், என்னமா பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஸ்கார்லெட் ரொம்பவே பயங்கரமான ஒரு நியூஸ் சொல்லுது. வேற என்ன, பிரெக்னென்ட் தான், நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி போறான். நம்ம ஹீரோ கிரவுண்ட்ல மட்டும் பாஸ்கெட் பால் விளையாடல, ஹீரோயின் கூட விளையாண்டுருப்பார் போல. நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. இதை கேட்ட நம்ம மைக்குக்கு மைண்டே பிளாக் ஆயிடுது, ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுது, அந்த ஸ்பான்சர்ஸும் வந்துடுறாங்க. நம்ம கோச்சும் மைக்கே தான் ஃபுல்லா பாத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் மேட்ச் ஆரம்பிச்சோடனே பால சும்மா 2 தட்டு தட்டிட்டே யோசிச்சுட்டே இருக்காரு. ஒரு மைண்ட் ஃபுல்லா நம்ம ஹீரோயின் தான். அப்படியே அந்த பாலை தூக்கி போட்டுட்டு வேமா நம்ம ஹீரோயின் பின்னாடி ஓடுறாரு. அங்க இருந்த கோச்சுமே சரி, அந்த ஸ்பான்சர்ஸுமே சரி, யார் அந்த பையன் இப்படி பாலை போட்டு ஓடுறா அப்படின்னு பாக்குறாங்க. சோ நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் எங்க தொடங்கும் எங்க முடியும்னு பாட்டு பாடின மாதிரி இந்த படம் எங்க தொடங்குச்சோ அதே பாஸ்கெட் பால் கிரவுண்ட்ல தாங்க முடியவும் செய்யும். கிளைமேக்ஸ பாக்குறப்போ உங்களுக்கே அது தெரியும். நம்ம ஹீரோ வேமா நம்ம ஹீரோயின் போய், நம்ம எல்லாம் சொல்ற மாதிரி தான், இனிமேல் நீ தான் என் லைஃப், வாய ஒய்ஃப், நீ தான் என் ஃபியூச்சர், பாஸ்கெட் பால்ல எனக்கு தேவையே கிடையாது, நீ தான் எனக்கு தேவை, அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தைகளை காட்டி நம்ம ஹீரோயினை மயக்கிறாப்ல. அப்படியே 20 வருஷம் கழிச்சு பாக்குறாங்க. உங்களை மாதிரி தான் நானும் இந்த விஜய் சங்கீதா, அஜித் ஷாலினி அந்த மாதிரி ஒரு வேற லெவலான கப்பலா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தூங்கி எந்திரிக்கிறப்பே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வீட்டுல இருந்தா எந்திரிக்கிறாப்ல. அதாங்க ஒருத்த மேல கையை வச்சுக்கிட்டு, யார் அந்த பிள்ளை இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு கேட்டா பாத்தீங்களா, அதே ஃப்ரெண்டு கூட தான் பையன் இப்போ வரைக்கும் டச்ல இருக்கான் போல. அவன் வீட்டுல இருந்தா தூங்கி எந்திரிக்கிறான். நம்ம மைக் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது பல வருஷமா டிப்ரெஷன்ல இருக்கான். அப்படியே இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான், உனக்கு டிவோர்ஸ் ஆகுது, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றேன். அப்பதான் நமக்கே தெரியுது ஸ்கூல் டைம்ல பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்ப டிவோர்ஸ்ல வந்து நிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க. அவங்க 2 பேருமே நம்ம ஹீரோவை மதிக்கிறது கிடையாது. அப்படியே அந்த ஹீரோட ஃப்ரெண்டு, ஒன்னும் கவலைப்படாது, இன்னைக்கு உனக்கு ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கிடைக்குது, அதே கையோட உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்வாகுது, என்னை நம்பு அப்படின்னு ரொம்பவே பாசிட்டிவா பேசி நம்ம ஹீரோவை அனுப்புறாப்ல. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பத்தி சொல்லணும்னா நம்மள மாதிரி ஒரு பயங்கரமான சினிமா பைத்தியம். இந்த ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன
ஸ்டார் வார்ஸ்ல இருந்து ஹாரி பாட்டர் வரைக்கும் அந்த படத்துல ஒரு காஸ்டியூம் கலெக்ஷன் எல்லாமே வீட்டுல வாங்கி வச்சிருப்பாப்ல மனுஷன். இப்போ நம்ம மைக் ஆபீஸ் கிளம்பி போறான். மீட்டிங் ஆரம்பிச்சிருது. ரொம்பவே எக்ஸைட்டா இருக்கான். இன்னைக்கு நமக்கு ப்ரொமோஷன் வந்துடும். ஏன்னா அந்த ஆபீஸ்ல நம்ம 16 வருஷமா குப்பை கொட்டிருக்கோம், எப்படி நீ கொடுத்துருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி மீட்டிங் ஆரம்பிச்சிருது. அந்த ஆபீஸோட மேனேஜரும் மீட்டிங் ஆரம்பிக்கிறான். அப்படியே ப்ரொமோஷனை பத்தி பேச்சு எடுபடுது. அப்ப நம்ம ஹீரோ பேரை கூப்பிடுறான். நம்ம ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா, நமக்கு ப்ரொமோஷன் கங்க்ராட் சொல்றதுக்கு தான்ப்பா நம்மள கூப்பிடுறேன் அப்படின்னு எந்திரிக்கிறான். உடனே அந்த மேனேஜர், மைக் நீ கொஞ்சம் தள்ளிக்கோ, நீங்க வாங்கம்மா, உங்களுக்கு தான் ப்ரொமோஷன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பின்னாடி இந்த ஒரு பிள்ளை கொடுத்து போறேன். இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே சோகமா உட்காந்துறாப்ல. மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கறாப்ல, ஏன்டா உன் கம்பெனில நான் 16 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேனடா, அந்த புள்ள ஒரு 6 மாசம் கூட வேலை பார்த்துருக்காது, அந்த பிள்ளைக்கு எதை நம்பிடா நீ ப்ரொமோஷன் கொடுத்த? அதுக்கு அந்த மேனேஜர் வழக்கமா எல்லா ஆபீஸ்லயும் சொல்ற மாதிரி தான், இங்க பாரு மைக், நீ ரொம்பவே நல்லா வேலை பார்த்த, ஆனா யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருக்கணும், நீ ரொம்பவே நல்லா வேலை பார்க்கற, நீ இப்படி வேலை பார்த்துட்டே இருக்கணும், இதான் நம்ம ஆபீஸ்க்கு தேவை அப்படின்னு தெலுங்கு பட வில்லை மாதிரி பேசி போறேன். நம்ம ஹீரோவும் அவனே போட்டு அடிக்க முடியும். அதனால அவன் காதுல மாட்டிருந்த ப்ளூடூத்தை சடார்னு வாங்கி படார்னு சவுத்துல போட்டு உடச்சிடுறான். இப்படிதாங்க ரொம்பவே டிப்ரெஷனா போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோட வாழ்க்கை. அப்படியே நேரா அவன் படிச்ச ஸ்கூலுக்கு, அதாவது அவன் பையனும் பொண்ணும் படிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். நம்ம மைக்கோட மூத்த பொண்ணோட பேரு மேகி. ஆமாங்க, நம்ம சாப்பிடுற அந்த மேகி தான். பையனோட பேரு அலெக்ஸ். நம்ம மைக் அங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஸ்கூல்ல அந்த அவார்ட்ல ஒரு அலமாரியில வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை போய் பார்த்துட்டு இருக்கேன். இவன் ரொம்பவே பயங்கரமான பாஸ்கெட் பால் பிளேயர்னால இவனோட போட்டோவும் அங்க ஒரு குரூப் போட்டோ இருக்கு, அதை அப்படியே தடவி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு மாப் போடுற தாத்தா வந்துடுறாப்ல. என்னப்பா நீ இந்த ஸ்கூல் தானா, ஒரு ஸ்கூல் லைஃப் ரொம்பவே மிஸ் பண்றியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த மாப் தாத்தா, உங்களை மாதிரி ஆளுகளை தான் தெரியுமே, ஸ்கூல்ல நல்லா பெரிய ஸ்டார் மாதிரி ரொம்பவே சீனை போடுவீங்க, அப்புறம் ஒரு 10-15 வருஷம் ஸ்கூல் லைஃப்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு அந்த ஸ்கூல் லைஃப் வேணும், நான் மட்டும் இப்ப மறுபடியும் அந்த ஸ்கூல் லைஃபுக்கு போனா எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு யோசிக்கிற ஆளுங்க தானே நீங்க அப்படின்றாப்ல. இதை சொல்றப்ப நம்மளை பார்த்து சொல்ற மாதிரியே இருக்கும், ஆனா நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாப்ல. நம்ம மைக்கும், ஆமா அதுதான் உண்மை, எனக்கு மறுபடியும் அந்த ஸ்கூல் லைஃப்ல போய் எல்லாத்துலயும் முதல்ல இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த மாப்பு தாத்தா, அப்படியா நீ ஷோரா உனக்கு எல்லாத்துலயும் முதல்ல இருந்து பண்ணணுமா அப்படின்னு ரொம்பவே அழுத்தி கேட்கிறாப்ல. நம்ம ஹீரோவும், ஆமா எனக்கு முதல்ல இருந்து தான் பண்ணணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறப்பயே நம்ம ஹீரோட பொண்ணு மேகி வந்துடுறா. அப்பா நீங்க என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு நம்ம மைக்கிட்ட கேட்க, ஒண்ணுமில்ல உங்க கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட தான் வந்தேன் அப்படின்னு எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட போறாங்க. அங்க போயாச்சும் நம்ம ஹீரோ கொஞ்சம் மதிப்பு கொடுத்தாங்களா? அதான் கிடையாது. அந்த பொண்ணு என்னன்னா போன்ல கனெக்டே ஆகாத ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் என்னன்னா சுத்தமா மதிக்கவே மாட்டேன். அப்படியே நேரா அவர் வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அவரோட ஒய்ஃப் நல்லா இருக்கிற கார்டனை போட்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் என்னவோ பண்ணிட்டு போறேன், உனக்கு என்ன இங்க வேலை, என்னோட எக்ஸ்கஸ்மெண்ட் தானே நீ அப்படின்னு மனசு ரொம்பவே துன்புறுத்துற மாதிரி பேசிடுறா நம்ம ஸ்கேர்லெட். அப்படியே இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஸ்கேர்லெட்டோட தோழி வந்துடுறாங்க. பார்த்தாலே தெரியுது இந்த சீரியல்ல வர வில்லி மாதிரி இருக்காங்கன்னு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ கவலைப்படாத, உனக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு, உனக்கு என்ன இன்னும் வயசா போச்சு, இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு வேணும்னே நம்ம ஹீரோ முன்னாடி வெறுப்பேத்துற மாதிரி பேசுது. நம்ம ஹீரோவும் இன்னும் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனையை பார்க்க போறேனோ அப்படின்னு வெளியில நிக்கிறேன். அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துருது. அதாங்க மழை. அப்படியே வானம் இருட்டாகி பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவும் சோக பாட்டு போட்டுக்கிட்டே கார் எடுத்துட்டு கிளம்புறாப்ல. அப்படியே ஒரு பாலத்துல போறப்ப அந்த ஸ்கூல்ல ஒரு தாத்தா மாப் போட்டுக்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அவரு பாலத்தோட விளிம்புல நின்றுட்டு கீழே குதிக்கிற பாத்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா நம்ம ஹீரோ, ஐயோ தாத்தா குதிச்சு தொலைஞ்சிடாதீங்க, என் வீட்டுல கூட உங்களுக்கு மாப் போற வேலையை தந்துடுறேன், இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்பவே பதட்டமா அவரை காப்பாத்துறதுக்காண்டி ஓடுறான். ஆனா அதுக்குள்ள அந்த தாத்தா கீழே குதிச்சுறாப்ல. நம்ம ஹீரோவும் ஐயோ கீழே குதிச்சிட்டாரே அப்படின்னு எட்டி பாக்குறான். அங்க அந்த பாலத்துக்கு கீழே இருக்கிற ஒரு ஆறுல பெரிய சுழல் மாதிரி ஒண்ணு உருவாகுது. இதை நம்ம ஹீரோ பார்க்க, அந்த சுழல்ல நம்ம ஹீரோவோட மூஞ்சி தெரியாம நம்ம ஹீரோ 17 வயசுல இருந்திருப்பாரு பாத்தீங்களா ஸ்கூல் பையனா, அந்த மூஞ்சி தெரியுது. நம்ம ஹீரோ என்னடா அது நமக்கு தான் கண்ணு தெரியாம போயிருச்சா அப்படின்னு பாத்துட்டே இருக்காப்ல. அப்படியே ஸ்லிப் ஆகி அந்த சுழல் விழுந்துறாப்ல. அவர் டிரெஸ் ஃபுல்லா சகதியா ஆயிருது. காரை விட்டு இறங்கி நேரா அவர் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தானே போகணும். அவர் வீட்டுல தான் இவர் அடிச்சு துரத்திட்டாங்களே. மூஞ்சி முகத்தை கழுவுறதுக்கு பாத்ரூம் போய் கண்ணாடியை பாக்குறான். அப்பதான் அவனே பாக்குறான், இவன் மூஞ்சி 17 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பான் பாத்தீங்களா நம்ம ஸ்கூல் போற மைக், அவன் மூஞ்சி மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக். என்னடா அது, எப்படி நம்ம மறுபடியும் எங்கானோ அப்படின்னு ரொம்பவே குழப்பமா, சரி நம்ம ஃப்ரெண்ட்ட போய் கேட்போம், அவன் கொஞ்சம் படிச்சவன், அவன் ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்க போனா, அவன் நம்ம ஹீரோவை பார்த்து, ஐயோ திருடே வந்துட்டான், நீ எப்பறம் என் வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவன் தான் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கான் இல்லையா, அதனால ஒரு பொருளை எடுத்து நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறான். அப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஊடையில, டேய் நான் தாண்டா ஒரு ஃப்ரெண்டு மைக்கடா, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எவ்வளவு சொல்றேன். ஆனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கவே மாட்டேன். அப்படியே கையில கிடைக்கிறதுல எடுத்து அடிச்சிட்டு இருக்கிறப்ப ஸ்கூல் படிக்கிறப்ப எடுத்த குரூப் போட்டோ மாட்டிருது. அதை அப்படியே எடுத்து அடிக்க போறப்பதான் பாக்குறேன், இங்க இருக்கிற முஞ்சி அந்த போட்டோல இருக்கு. ஆமாடா நீ எப்படா இப்படி மாறின அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுக்குமே புரிஞ்சிருது. அப்ப நம்ம ஹீரோ, நான் ஏன் மாறினேன் எதுக்கு மாறலன்னா எனக்கு தெரியல, ஆனா இது ஏதோ ஒரு காரணத்துக்கு
படிக்கிறதுக்காண்டி தான் நான் மாறி இருக்கேன். நான் மறுபடியும் ஸ்கூல் போணும். நான் மறுபடியும் விட்ட பாஸ்கெட் பால நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ட்டு என்னை ஸ்கூல்ல சேர்த்து விடு அப்படின்னு ஸ்கூல்ல சேர்த்து விட கிளம்புறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் சரி வா ஃப்ரெண்ட் ஆயிட்டே சேர்த்து விடுறேன் அப்படின்னு ஸ்கூல்ல போய் சேர்த்து விடுறேன். அப்படி சேர்த்து விடுறப்ப இவன் ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டானோ இல்லையோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அந்த பிரின்சிபலை ரொம்பவே பிடிச்சு போயிருது. அதனால அட்மிஷன்லாம் போட்டதுக்கு அப்புறம் இங்க பாரு நீ ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணு, ரொம்ப பெருசாலாம் பண்ணிடாத, உன் பேரண்ட்ஸை கூப்பிடுற அளவுக்கு பிரச்சனை பண்ணு, ஏன்னா உன் பிரின்சிபல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ இப்படி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாதான் நான் அவங்களை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிறேன். ஏன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் அவனோட பையன் தான் சொல்லி சேர்த்து விட்டுருக்கான்ல, அதனால இப்படி ரொம்பவே சூப்பரா ஸ்டோரி டிராவல் ஆயிட்டே இருக்கும். அப்படியே நம்ம மேகியை போய் பார்த்தா அவனா ஊர்லயே இருக்கிற பொறிக்கு பையில தேடி லவ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படியே நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரி தான். சரி இவதான் இப்படி அப்படின்னு பாத்ரூம்ல வந்து ஃப்ரெண்டுகிட்ட சொல்லலாம் வந்தா அங்க ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம அலெக்ஸ் அங்க பாத்ரூம்ல உட்காந்துருக்கேன். அதுவும் பாத்ரூம் போற மாதிரி உட்காந்தா பரவாயில்லைங்க, அப்படி ரொம்ப நேரமா உட்காந்துருக்கேன். அவனை யாரும் செலட்டை போட்டு சுத்தி அந்த ரெஸ்ட் ரூம்லயே ஒட்டி வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோ அப்படியே காப்பாத்திட்டு உன்னை யாரா இப்படி பண்ணா அப்படின்னு கேட்க, அது என் அக்காவோட பாய் ஃப்ரெண்டு தான் பண்ணான், அவனுக்கு இதே வேலை, இது கூட பரவாயில்ல, வீட்டுல எல்லாம் வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். அப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது, சே நம்ம வீட்டுல இருந்து எவ்வளவு டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும், நம்ம பொண்ணு இப்படி ஒரு ரவுடியை போட்டு லவ் பண்றா, அது கூட நமக்கு தெரியாம இருக்கே அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறான். அப்படியே நம்ம மைக் அலெக்ஸை காப்பாத்திட்டு அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரோ ஆயிக்கிறான். நான் புதுசா அட்மிஷன் போட்டிருக்கேன், ஏன்னா அப்பான்னு சொன்னா எவன் நம்புவேன், ஏதோ குடிகாரன் போல அப்படின்னு ஓடிடுவானா இல்லையா, அதனால நான் ஃப்ரெண்டு தான் புது அட்மிஷன் சொல்லிட்டு அவங்க கூட டிராவல் பண்றான். இவங்க 2 பேரும் நேரா சாப்பிட போக அங்க நம்ம மேகியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு பயங்கரமா காண்டாகிடுது. அப்படியே அவனை போட்டு வம்பளுக்க இவங்க 2 பேத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருது. நம்ம ஹீரோ தான் பாஸ்கெட் பால்ல கிங் ஆச்சே, அதனால அதை வச்சு கொஞ்சம் விளையாட்டு காட்டுறான். அப்படி நம்ம ஹீரோ லைஃப்ல 2வது வாட்டி மறுபடியும் கிளாஸ் அட்டன் பண்றான். அவன் கிளாஸ் அட்டன் பண்றப்ப போன் வருது. படிப்பு சம்பந்தமா வந்தா கூட பரவாயில்லைங்க, அவனோட ஒய்ஃப் நீ எங்க இருக்க, நமக்கு அடுத்த மாசம் டிவோர்ஸ் நோட்டீஸ் கோர்ட்ல கொடுக்கணும்ல, ஞாபகம் இருக்குல்ல, நீ வரணும். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஏண்டா கிளாஸே இப்படி நடந்தா விளங்குமாடா அப்படின்னு நினைச்சிட்டு போன் வச்சிடறாப்ல. அப்படியே அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சிருது. அன்னைக்கு சாயங்காலம் நம்ம மைக் அவனோட ஃப்ரெண்ட்ட போய், இல்ல நான் மறுபடியும் பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்காண்டி இது எனக்கு நடக்கல, நான் என் பொண்ணு பையனும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு சான்ஸ், இதை வச்சு நான் அவங்களை நல்லா புரிஞ்சுக்க போறேன் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறான். அடுத்த நாள்ல இருந்து அதுக்கு தயாராகிறான். அப்படியே அவன் பையன் அலெக்ஸ்ட பாஸ்கெட் பால் கொடுத்து சும்மா 2 த்ரோ பண்ண சொல்லி, நீ பாஸ்கெட் பால் நல்லா தானே விளையாடுற, நீ ஏன் டீம்ல இருக்க கூடாது அப்படின்னு அவனையும் டீம்ல சேர்த்து விட்டுறான். இவனை பார்த்தோன்னே அந்த டீம் கோச், அதாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரு பாத்தீங்களா, அதே கோச் தான். அந்த கோச் நம்ம ஹீரோட்ட வந்து, நீ நல்லா விளையாடுறியே, நீ இந்த டீம்ல இருக்கணும், நீ போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். அதை பார்த்த நம்ம ஹீரோ, கோச் நீங்க இன்னுமா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த கோச், என்னது இன்னுமா, நீ யாரு அப்படின்னு கேட்கறாப்ல. அப்படியே இல்ல எனக்கு இதுதான் கடைசி வருஷம், இதோட நான் ரிட்டையர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அப்படியே அப்பப்ப அலெக்ஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோட ஒய்ஃபையும் பாத்துக்கிறாப்ல. இவன் இப்படி லவர் மாதிரியே பாக்குறதுனால நம்ம ஸ்கேர்லெட்டுக்கு இவன் யாரா இப்படி பொறிக்க மாதிரி இருக்கான், ஃப்ரெண்டோட அம்மாவெல்லாம் இப்படி வச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அவங்க. இந்த கதை இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க, அங்கிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு எப்படியாச்சும் பிரின்சிபல்ல கவர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பயங்கரமா செலவு பண்ணி நிறைய எஃபோர்ட் போடுறான். ஆனா அந்த பிரின்சிபல் இல்ல நான் என்னதான் இருந்தாலுமே என் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்டை நான் டேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனாலுமே முயற்சியை விடாத நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்கள ஒரு டேட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன். அந்த பிரின்சிபலும் இது நான் டேட்டுன்றதுக்காண்டி வரல, நீ என்னை கூப்பிட்டனாலதான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ, சரி நம்ம இன்னைக்கு வீட்டுல ஒரு பார்ட்டி வச்சிட வேண்டியதான் அப்படி கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்துக்குமே கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைக்கிறேன். இந்த பார்ட்டி எதுக்குன்னா நம்ம ஹீரோவும் அலெக்ஸும் அந்த பாஸ்கெட் பால் டீம்ல செலக்ட் ஆனதுக்காண்டி. அப்படியே பார்ட்டி ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம மைக்கோட பொண்ணு மேகி அழுதுகிட்டு இருக்கா. என்னாச்சுன்னு போய் கேட்க, இல்ல எல்லாருமே சொன்ன மாதிரி பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே மோசமானவன், அவன் நீ தப்பா நடந்துக்கிறதுக்காண்டி கூப்பிட்டேன், நான் ஒத்துக்கல, அதனால எனக்கு லவ்வே வேணாம்ட்டு போயிட்டேன் அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ சரி நானே நிறைய வாட்டி சொல்லணும்னு நினைச்சேன், அது ரொம்பவே மோசமானவன், சரி வீடு பரவாயில்ல அப்படின்னு ஒரு அப்பான்ற முறையில கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றான். ஆனா நம்ம மேகிக்கோ இவன் கூட படிக்கிற கிளாஸ்மேட் தானே, அதனால இவனுக்கு மேல ஒரு லவ் வந்துருது. கருமாந்திர லவ்வா இருக்குங்க பாக்குறதுக்கே. அப்படி நம்ம ஹீரோட்ட வராங்க. நம்ம ஹீரோ இல்ல எனக்கு அந்த ஆசையில அப்படின்னு அவாய்ட் பண்ணி விட்டுறாப்ல. அதுக்காண்டி அவங்ககிட்ட போய் சொல்லவா முடியும், நான் உன்னை லவ் பண்ணல, உங்க அம்மாவை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு. நம்ம ஸ்கேர்லெட்டுக்கு இவனை பாக்குறப்பலாம் நீ ஹஸ்பண்ட் 17 வயசுல இருந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு டவுட் வந்துட்டே இருக்கு. நம்ம ஹீரோ இல்ல நான் அவரோட ஃப்ரெண்டோட பையன் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல அந்த கோர்ட்ல கொடுத்த டைவர்ஸ் டேட் வந்துருது. அன்னைக்கு போய் நோட்டீஸ் கொடுக்கணும், நம்ம ஹீரோ வர சொல்லணும் அப்படின்னு எல்லாரும் தேடுறாங்க. நம்ம ஹீரோ தான் இங்க 17 வயசு பையனா ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ட வந்து நீ எப்படியாச்சும் அவரை கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ எல்லா நம்பிக்கையும் இழந்துடுறாப்ல. நான் இல்லாட்டியும் கூட அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க, நான் உங்களுக்கு தேவையே படலையில அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்பவே சோகமாயிடுறாப்ல.
அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்க நம்ம ஹீரோ போகாட்டினாலுமே அவர் வரலைன்னா அப்ப அதுக்கு சம்மந்தம் தான், அப்ப டிவோர்ஸ்னே சொல்லிருங்க அப்படின்னு எழுத போறாங்க. அப்ப நம்ம மைக் இல்ல நான் என்னதான் இருந்தாலுமே என் ஒய்ஃபே நான் 20 வருஷமா குறை சொல்லிட்டு அவ தான் எல்லாத்துக்குமே காரணம் சொல்லிட்டேன். ஆனா அப்படி கிடையாது, கார்டனை போட்டு பாடா படுத்துற அப்படின்னு சொன்ன கார்டனை கூட இவ்வளவு அழகா மாத்திருக்காளே அப்படின்னு அந்த கார்டன்ல நின்றுட்டு சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே யோசிக்கிறான். அப்படி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு நான் நீ கண்டிப்பா அங்க போய் ஆகணும், ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணு அப்படின்னு 2 பேருமே கார் எடுத்துட்டு பயங்கர ஸ்பீடா கோர்ட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. நிறுத்துங்க அவர் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு வெறும் பேப்பர் எடுத்துட்டு நம்ம ஹீரோ ஓடுறேன். யாரு மைக் லெட்டர் கொடுத்தாரா, எங்க படிச்சு காட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னும் சொல்ல, நம்ம மைக் அந்த வெறும் பேப்பரை பார்த்தே மனசுல உள்ள எல்லாத்தையுமே சொல்றான். நான் 20 வருஷமா உன்னை தான் எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டேன், ஆனா நீ எதுக்குமே காரணம் இல்ல, உன்னை குறை சொல்லிட்டே உன்னை ரொம்பவே மட்டம் தட்டினேன்ல, நான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், உன் கூட இருந்த எல்லா நாளுமே ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தேன், இப்போ நீ என்ன சொல்றியோ அதுக்கு நான் கேட்கறேன், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரையும் கசக்கி போட்டுட்டு ரொம்பவே சோகமா கோர்ட்ல இருந்து வெளியே நடந்து போறான். இதை பார்த்த நம்ம ஸ்கேர்லட்டும் சரிங்க வரானு போஸ்ட்மான் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஜட்ஜம்மாவும் சரி போய் தொலைங்க அப்படின்னு 30 நாளைக்கு போஸ்ட்மான் பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஸ்கேர்லெட் வேமா ஓடி போய் அவன் தூக்கி போட்ட பேப்பர் எடுத்து பாக்குறா, பார்த்தா வெறும் பேப்பரா இருக்கு. நம்ம ஸ்கேர்லெட்டுக்கு இப்ப டவுட் பயங்கரமா வந்துருது, இவன் தான் அவனா இருப்பானோ, என்னவோ நடந்திருக்கு அப்படின்னு. அப்படியே அந்த ஸ்கூலோட பெரிய பேஸ்கெட் பால் மேட்சும் நடந்துருது. அதாங்க நம்ம ஹீரோ அந்த பேஸ்கெட் பாலை தூக்கி போட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடி போனார் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு பெரிய ஹை ஸ்கூல் பேஸ்கெட் பால் மேட்சும் வந்துருது. நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், நம்ம பையனையும் நம்ம பேஸ்கெட் பால் மேட்ச்க்குள்ள கொண்டு வந்தாச்சு அப்படின்னு. ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த பந்து பொறுக்கி போறவனு கூட டீம்ல ஒரு ஆளா நினைச்சு அவனையும் குரூப் போட்டோல சேர்த்துட்டு இருப்பாரு. அப்படியே மேட்ச் விளையாடுறப்ப ஆடியன்ஸ்ல பாக்குறேன், அங்க அவனோட ஒய்ஃப் ஸ்கேர்லெட் உட்காந்துருக்கா. அது சும்மா உட்காரலைங்க, அந்த கூட ஒரு ஃப்ரெண்டு சுத்திட்டு இருந்தா பாத்தீங்களா, அவளோட பேச்ச கேட்டு ஒரு புது பாய் ஃப்ரெண்டு கூட உட்காந்துருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு மறுபடியும் மைண்ட் பிளாக் ஆகுது. நம்ம ஸ்கேர்லெட்டுக்கு மைக் அதே காஸ்டியூம்ல அதே இடத்துல பாக்குறப்ப அவங்களுக்குமே இது நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேனே அப்படின்னு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அவங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருது. கரெக்டா மேட்ச் ஆரம்பிக்கிறப்ப இல்ல என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த மாதிரியே அங்க இருந்து கிளம்புறான். இதை பார்த்து நம்ம மைக் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த மாதிரியே பால் 2 தட்டு தட்டிட்டு இல்ல இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு ஹீரோயினை தேடி ஓடுறேன். ஆனா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் சீன்ல மாதிரி பாலை சும்மா தூக்கி போட்டுட்டு போல சப்ஸ்டியூட்ல உட்காந்துருந்த அவனோட பையன்ட்ட பாலை கொடுத்துட்டு இது உன்னோட டர்ன், நீ ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். நேரா நம்ம ஹீரோயின்ட்ட நடந்து போக போக நம்ம ஹீரோ அப்படி இப்ப இருக்கிற வயசுக்கு திரும்பிட்டே வரான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் நான் நினைச்சேன் நீ தானே இது, என்னாச்சு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அப்ப மறுபடியும் சொல்றான், தப்பு எல்லாமே என் மேலதான், உன் மேல ஒண்ணுமே கிடையாது, நீ என்னை நல்லா பாத்துக்கிட்ட, நான் தான் உன்னை 20 வருஷமா மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தேன்னா நம்ம இந்த 20 வருஷத்துல பண்ணாதெல்லாம் இனிமேல் நம்ம பண்ணலாம், ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே ஹக் பண்ணி ஒரு மருத்துவ முத்தமும் கொடுக்குறாங்க. அப்படியே அதோட அந்த படமும் முடியுது. அப்படியே நம்ம ஹீரோ அவருக்கு பிடிச்ச வேலையை, அதாங்க அந்த ஹை ஸ்கூல்லயே அந்த பேஸ்கெட் பால் கோச்சா சேர்றாப்புல. இது ஆசையா அவர் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லலாம் வீட்டுக்கு போக, அங்க பார்த்தா அந்த பிரின்சிபல் அம்மா படுத்து கிடக்கு, பக்கத்திலேயே இவன் ஃப்ரெண்டும் படுத்திருக்கான். இதை பார்த்துவேன் சூப்பரா நீயும் சந்தோஷமா இருக்கியா, எல்லாம் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சோ என்னதான் படம் இவ்வளவு ஃபன்னா போனாலும் கூட படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கே சில பல தாட்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா. நம்ம பாஸ்டுக்கு போய் தான் நம்ம பண்ண தப்பெல்லாம் மாத்தணும் கிடையாது, நம்ம இப்ப பிரசன்ட்லயுமே அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம், கண்டிப்பான அதுக்கான வழி இருக்கும். அதுதான் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தோணுன ஒரு ஃபீல். உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், இப்ப சொல்றேன். இப்ப நம்ம பார்த்த படத்தோட பேரு 17 அகைன். அதாங்க நம்ம ஹீரோ மறுபடியும் 17 வயசு பையனாவே மாறினால 17 அகைன். ஸோ ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னால் முடிஞ்ச அளவு ஒரு படம் பார்த்தா எவ்வளோ ஃபீல் கிடைக்குமோ அதில் பாதி ஃபீலாச்சும் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே அடுத்து என்ன படம் பார்க்கலாம் இல்லை என்ன ஜேர்னல் படம் பார்க்கலான்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த படங்கள்லாம் கண்டிப்பாக கமெண்டில் இருந்தால் பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம சேனலில் வந்துருக்கிற ஃபர்ஸ்ட் மூவி வாய்ஸ் ஓவர் இதுதான், அதுவும் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஒரு சின்ன ஃபீட்பேக்கை முடிஞ்சால் கமெண்டில் போட்டு விடுங்க. அப்படியே எல்லா வீடியோஸும் பார்க்குறதுக்கு மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைக்கி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.